comparative statements la illustration number 1 2 3 மூணு illustrations நம்ம பார்க்க போறோம். So we have 3 illustrations here comparative statement la. comparative statement na போன வருஷத்தோட கம்பேர் பண்றோம். 2 லட்சம் இருந்துச்சு 2 லட்சமா மாறி இருக்கு 50000 இன்க்ரீஸ் இருக்கு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். 50 இருந்துச்சு 40 10000 குறைஞ்சிருச்சு. ப்ராஃபிட் எக்ஸ்பென்சஸ் வந்து 1.5 இருந்துச்சு 1.20 மாறி இருக்கு. ரைட், அப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்க்ரீஸு, அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு, எக்ஸ்பென்சஸ் டிக்ரீஸ் இருக்குது. இது சொல்ல முடியாதா? இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறோம், அதுதான் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது ஒரு ஃபார்மேட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸில் ஷெட்யூல் 3ல் நம்ம பார்த்தோம் பார்ட் 2. ஓகே, பார்ட் 2ல் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் கம்பெனி எப்படி இருக்கணும்னு கம்ப்ளீட்டாக பார்த்தோம். அவ்வளோ டீட்டெயில்ஸ் வேண்டாம். இந்த மாதிரி ஐட்டத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஸ்டேட்மெண்ட் முதல் கொடுத்துட்றேன். என்னென்ன கால்குலேட் பண்ணமோ அதை கண்டுபிடிச்சா முடிஞ்சு வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டோட நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா எத்தனை சம் வேணாலும் போடலாம். லெட்ஸ் see here. I'm going to solve this illustration here. Okay. ஸோ என்னென்ன இருக்குது? ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, இதில் அதர் இன்கம் இருக்குது, இதில் இல்லை. எக்ஸ்பென்சஸ் இருக்குது, டேக்ஸ் இருக்குது, அவ்வளோதான் விஷயம். அந்த 4-5 ஐட்டம் தான் இருக்குது. அதை மட்டும் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், ரீஅரேஞ்சிங் த டேட்டான்னு சொன்னோம்னா அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்கணும்? ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் மெயினாக, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரைட், ஸோ ஐ வில் ரைட் தட் ஒன். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அதோட அதர் இன்கம் இருந்தால் ஆட் பண்ணிடுங்க. அதர் இன்கம், that is the total revenue. இந்த total revenueக்காக நம்ம expenses பண்ணியிருப்போம் இல்லையா, அதை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது? ஒரு +2 லெவலுக்கு வந்து கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. இருந்தாலும் அந்த வீடியோ லெக்சர்ஸ் நான் கொடுத்துருக்கிற இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அதர் இன்கம், டோட்டல் இன்கம், அதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் நம்ம லெஸ் பண்ணணும். அந்த எக்ஸ்பென்சஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, stock related, employees related, finance cost, depreciation, amortization and other costs னு நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே சேர்த்து நம்ம சிம்பிளாக எக்ஸ்பென்சஸ். பட் இந்த லெவலுக்கு அவ்வளோதான் போதும், இதுக்கு மேலே தேவையில்லை. பட் அந்த மாதிரி ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு இதே மாதிரி நம்ம போடலாம் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதர் இன்கம், டோட்டல் ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஓகே, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? டேக்ஸை லெஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் டிடெக்ட் தி டேக்ஸ். டேக்ஸ் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கேல்குலேஷன். ரைட், திஸ் ஹவ் யூ கேன் கெட். ஆக்சுவலி திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் ஃபார் 2 years. அந்த 2 years இருக்கிறது கம்பேர் பண்ணணும். அப்போ 2 வருஷத்துக்கு 2 காலம் போட்டுக்கிறோம் அந்த ருபீஸுக்கானது. ஸோ ஃபார் த 2 years. ஓகே, 2 years இன்ஃபர்மேஷன். 2 years ஓட கம்பேர் பண்ணும்போது year 1 and year 2, year 1 and year 2. This is year 1, this is year 2. I am comparing 2 years, year 1 and year 2. 2 வருஷத்தை நான் கம்பேர் பண்ணுறேன். ரைட், ஸோ if I add the other income that you will be getting total revenue, அதோட எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்குது. டேக்ஸ் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்குது. அவ்வளோதான் இப்போ ஃபார்மேட், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. 2 வருஷத்தோட இன்கம் போட்டிங்க. 2 வருஷத்தோட இன்கம் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தோட இன்கம் அதிகமாக இருக்க குறைஞ்சிருக்கு, அது போடணும். அதுக்கு ஒரு காலம். ஸோ சேஞ்சஸ், ஓகே, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் தி வேல்யூ, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். அல்டிமேட்டாக நீங்கள் இதை பர்சன்டேஜ் சேஞ்சஸ்லையும் போடலாம். யூ கேன் ரெப்ரசன்ட் தட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் டூ. யூ கேன் ரெப்ரசன்ட் பர்சன்டேஜ் டூ. ரைட், ஸோ percentage increase and decrease, percentage increase and decrease. clear? அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இந்த ஃபார்மேட் வச்சுக்கிட்டீங்க. இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? ஹவு டு யூ கேல்குலேட் தட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்? ரொம்ப சிம்பிள். தட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர் வாட் இஸ் இட் சேஞ்ச். இந்த பர்சன்டேஜில் இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நான் இங்கே ஹேஷ் போட்டிருக்கிறேன். த ஃபார்முலா ஃபார் கேல்குலேட்டிங் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். Right, percentage increase or decrease of an item, increase or decrease of an item. Okay, absolute term la enna change, increase or decrease,
increase or decrease in absolute term. Absolute term na signs not matter. Absolute term divided by எதை பேஸ் எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் இயரோட இதை எடுத்துக்கணும். ஓகே, வேல்யூ இன் இயர் 1 you represent that in terms of percentage. அவ்வளோதான் இதான் ஃபார்முலா, the method of calculating. டேக்ஸ் யூஸ்வலாக பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. அந்த டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா நான் அட் த ரேட் போட்டுக்கிறேன் இது. ஸோ ஃபார் த கால்குலேஷன் ஆஃப் டேக்ஸ், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ரைட் இன்ட்டு rate of tax. This is how you can calculate the tax rate. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா comparative statement is over. You can now of course name it as comparative statement of the company. Comparative statement of the company's name கொடுக்கலாம். ரைட், அவ்வளோதான். இப்போ skeleton இந்த ஃபார்மேட் போட்டாச்சு. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் த ஆப்ரேஷன்ஸ், அதர் இன்கம், டோட்டல் இன்கம், அதில் இருந்து எக்ஸ்பென்ஸ் லெஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், அதுக்கப்புறம் டேக்ஸ் லெஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிடைக்குது. அவ்வளோதான் ஃபார்மேட். அதில் போன வருஷத்தோட எவ்வளோ, இந்த வருஷம் எவ்வளோ, ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கா, எவ்வளோ அமௌண்ட்டு, அதை பர்சன்டேஜில் சொல்ல முடியுமானா ஃப்ரம் த பேஸ் ஃபஸ்ட் இயரை வச்சு நம்ம பேஸ் பண்ணி சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னாக்கா, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃப்ரம் த பேஸ் இயர், ஃபஸ்ட் இயரோடைய வேல்யூ போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் கிடச்சிடும். இதில் டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அந்த ரேட்டு கொடுத்துருவாங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸோட அந்த ரேட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் அமௌண்ட் கிடச்சிடும். அந்த டேக்ஸ் அமௌண்ட் லெஸ் பண்ணிங்கன்னா அதான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்துடுது. லெட்ஸ் see now I am going to solve the illustration 1. ஸோ illustration 1 பார்ப்போம். illustration 1ல ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2 lakhs 2.5 lakhs இருக்குது. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இயர் வந்து 2016-17 அண்ட் இங்கே வந்து 2017 and 18 2 years. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 2 lakhs 2.5 lakhs 2 lakhs and 2.5 lakhs and other income 50,000 and 40,000 and expenses கொடுத்துருக்குறாங்க. expenses வந்து 1.5 lakhs and 1,20,000 கொடுத்த இன்ஃபர்மேஷன் அப்படியே ஃபிட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அப்படின்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் அதர் ரெவன்யூம் சேர்த்தோம்னா அதுதான் டோட்டல் ரெவன்யூ. இஃப் யூ ஆட் திஸ் டு திஸ் இஸ் த டோட்டல் ரெவன்யூ. ஃப்ரம் த டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணுறேன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், அதில் வந்து டேக்ஸ் லெஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ 2 lakhs minus 50, ஸோ ப்ளஸ் 250 2,50,000. 250லேருந்து மைனஸ் 1,50,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 lakh கிடைக்குது. இது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். டேக்ஸ் ரேட் அங்கே கொடுக்கல, அவ்வளோதான் ஆன்சர். என்ன கொடுத்துருக்கானோ அதை மட்டும் போட்டால் போதுமானது. 250 + 40 2,90,000. 290 minus 120 வந்து 1,70,000 rupees. அப்சல்யூட் டேர்மில் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 2லேருந்து 250 ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் வந்து 50, 50லேருந்து 40 ஆயிருக்குன்னா -10 டிக்ரீஸ் ஆயிருக்கு. 250 290 மாறி இருக்குன்னா +40 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 150ங்கிறது 120 மாறி இருக்குன்னா -30,000 குறைஞ்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 1 lakhலேருந்து 170 மாறி இருக்குன்னா 70,000 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. So this is how you can represent the complete thing, right? I hope so you could now understand. This is what about the illustration 1. Profit before tax we have calculated profit before tax also. Let me see this question please, 1 second. 1,170,000 correct. Okay, we got all the values here. Okay, so from the following particulars prepare comparative statement of Tarun Company Limited. Name சொல்லல, so Tarun Company Limited ஓட இது நம்ம போட்டோம். லாஸ்ட் காலம் பர்சன்டேஜ் சேஞ்ச், பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட் இயருக்கு, அதாவது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு 50,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரம் த பேஸுங்கிறது இயர் 1 வேல்யூ. இயர் 1ல் என்ன வேல்யூ இருக்குன்னா 2 lakhs இருக்குது. ஸோ டிவைடட் பை 2 lakhs, that you can represent that in percentage. போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 25%. ஸோ 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 10,000 குறைஞ்சிருக்கு ஃப்ரம் 50னா 20%. அதே மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம் 20%. அதுக்கப்புறம் 2 lakhs 50 இருக்குது, பட் 40,000 rupees இன்க்ரீஸ் இருக்குன்னா 40 டிவைடட் பை 2,50,000 rupees நீங்கள் போடணும். 16% சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே 150 இருக்கிறது 30,000 குறைஞ்சிருக்குன்னா 30 by 150 போடணும். 30 by 150னா 1/5, அதாவது 20% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது டிக்ரீஸு, இது டிக்ரீஸ்.
1 lakhலேருந்து 70 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 70 டிவைட் பை 1 lakh போட்டிங்கன்னா 70% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நம்ம போடலாம். ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட். அஃப்கோர்ஸ் லாஸ்ட் 2 rows நாட் ரெக்வயர்ட் இன் திஸ் கேஸ். இதில் தேவையில்லை. கிளியர்? ஓகே, தென் ஐ வில் கோ ஃபார் தி illustration number 2. ஸோ illustration number 2, illustration number 3 இதே கேஸ் தான். அதனால் நான் இந்த ஃபார்மேட்டை மாற்ற போகிறதுல இந்த ஃபார்மேட்டில் டேரெக்டாக ஃபிட் பண்ண போகிறேன் செகண்ட் கொஷனுக்குரிய ஆன்சரை. நான் ஆன்சரை இதை மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு சரி ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ரீஃபிட் பண்ண போகிறேன். இந்த ஃபார்மேட் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சுப்பா. தொழில் செய்கிறதுனால வந்த ப்ராஃபிட், தொழில் செய்கிறதுனால வந்த ப்ராஃபிட், ரைட்? ஓகே, தொழில் செய்கிற போது அடிஷ்னல் இன்கம் வருதில்ல, அதர் இன்கம், அதனால் வந்து ப்ராஃபிட் ரெண்டும் சேர்த்திங்கன்னா டோட்டல் ரெவன்யூ. அதில் வந்து செலவு லெஸ் பண்ணிட்டா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், அதில் வந்து டேக்ஸ் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அவ்வளோதான் ஃபார்மேட். மற்றதெல்லாம் சேம் தான் எல்லா இதுலேயுமே. ஐ எம் கோயிங் டு ஃபாலோ த சேம் ஃபார்மேட் ஃபார் த நெக்ஸ்ட் illustration 2. ரைட், நவ் illustration number 2ல வரும்போது from the following particulars prepare comparative income statement of Abdul Company Limited. So Abdul Company Limited year 2015 and 16 and 17 ரெண்டு இயர்ஸ். ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து 2015 and 16, செகண்ட் இயர் 2016 and 17 போட்டாச்சு. அண்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3,360,000, அதர் இன்கம் 1,60,000, எக்ஸ்பென்சஸ் 2,180,000, இன்கம் டேக்ஸ் 30% ஃபார் போத் கம்பெனிஸ் இருக்குது. கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் நான் இங்கே ஃபிட் பண்ணுறேன். இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன் 3,60,000, 3,360,000. கிளியர்? அதர் இன்கமில் வரும்போது 1,60,000. ஸோ 1 lakh இதுக்கு 2016-17 60,000 rupees we got this value, and total income should be summation of these two. So 4 lakhs and 4,20,000, and expenses being 2 lakhs and 180, expenses being 2 lakhs and 1,80,000 rupees. Of course you have to deduct the expenses from the total revenue. 4 லட்சத்தில் 2 லட்சம் போச்சுன்னா 2 லட்சம். இதில் வரும்போது 420 minus 180 2,40,000. And of course tax will be எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 30%. டேக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இருக்கு இல்லையா? திஸ் இஸ் த மெத்தட் யூ ஹேவ் டு ஃபாலோ ஹியர் டு கால்குலேட் தி டேக்ஸ். அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 2 lakhs இருக்குது ஃபார் த இயர் 2015-16. ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து 30% சொல்லியிருக்கிறாங்க இன்ட்டு 30/100. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 60,000 வருது. ஸோ ஹியர் இட் இஸ் 60, ஹியர் 72,000 rupees. ஓகே, 2,40,000க்கு 30% போட்டிங்கன்னா 2 lakhsக்கு 30% வந்து 60,000, 40,000க்கு 30% போட்டால் 12, 60 + 12 72. அந்த மாதிரி தான் நான் மைண்ட் கால்குலேஷன் பண்ணி போடுறேன். ஸோ யூ கேன் டூ மைண்ட் கால்குலேஷன் ஆல்சோ ஃபாஸ்டர். ஸோ 2 lakhsல 60 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 1,40,000, அண்ட் 240 72 லெஸ் பண்ணால் 170, 168 வருது. ஸோ வி கெட் 1,68,000 rupees. ஸோ இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டில் 2 வேல்யூ கம்பேர் பண்ணி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம். ரொம்ப ஈஸி. 3 லட்சத்தில் 360 ஆயிருக்குன்னா 60 இன்க்ரீஸு, ப்ளஸ் 1,60,000 குறைஞ்சிருக்குன்னா மைனஸ், அண்ட் 4,420 ஆயிருக்குன்னா ப்ளஸ் 20 ஆயிருக்கு. 2,180 குறைஞ்சிருக்குன்னா மைனஸ் 20 ஆயிருக்கு. ப்ராஃபிட் 2,240 ஆயிருக்குன்னா ப்ளஸ் 40 ஆயிருக்கு. அண்ட் 72 மாறி இருக்குன்னா ப்ளஸ் 12,000. ரைட், அல்டிமேட் வந்து 140, 160 ஆயிருக்குன்னா 18,000 rupees ப்ளஸ் வந்திருக்கு. தட்ஸ் ஆல். என்ன சேஞ்சுன்னு பார்த்து போட வேண்டியதானே? பர்சன்டேஜ் சேஞ்ச் வரும்போது 60 divided by 3 lakhs, சேஞ்ச் divided by the base year, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் அப்சல்யூட் டேர்ம் divided by year 1 வேல்யூ. அப்போ 60/3 lakhs வந்து 20% இன்க்ரீஸு, அதாவது ப்ளஸ். 40/1 lakh வந்து 40% மைனஸ். அண்ட் இதில் வரும்போது 20,000 ஃபார் த 4 lakhs அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு எவ்வளோ வருது? ப்ராபப்ளி 20னா 10%, 5%. ஸோ 5% வருது நமக்கு. ஸோ ப்ளஸ் 5%. ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கேஸ். 2 lakhs இது 20,000 டிக்ரீஸ் பை 2 lakhsனா 20/2 lakhsனா 10% மைனஸ். இதில் வரும்போது 40,000 டிவைடட் பை 2 lakhs, 40/2 lakhs 20% ப்ளஸ். அண்ட் 12,000 டிவைடட் பை 60,000 போட்டிங்கன்னா 20% ப்ளஸ். ஃபைனலி 18,000 டிவைட் பை 1,40,000. அப்போ 10% மேலே வரணும், 10% மேலே. ரைட். ஸோ சாரி 28,000. ஓகே, 28,000. 140 becomes 168னா 28,000. ஸோ அப்படின்னா நமக்கு ப்ளஸ் 20%. 28 டிவைட் பை 1,40,000 போட்டோம்னா நமக்கு 20% வருது. தட்ஸ் ஹவ் வி கேன் கால்குலேட் தி
comparative statement. Now I am going to solve the illustration number 3. In illustration number 3, so illustration number 3 பார்க்க போறோம். In illustration number 3, from the following particulars prepare comparative statement of Mary Company Limited. இப்போ Mary Company Limited இருக்காக போட போறோம். 15, 16, 17, 18 கொடுத்திருக்காங்க. Revenue from operations 4 lakhs, 5 lakhs, operating expenses 2 lakhs, 180 and income tax rate வந்து 20% கொடுத்திருக்காங்க. I am going to solve the third illustration here. So again I am going to erase only these things, right? இத மட்டும் erase பண்ணிட்டா போதுமானது, மிச்செல்லாம் அப்படியே ஃபார்மேட்லாம் அப்படியே வச்சுக்கலாம் நீங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் யூ மெமரைஸ் திஸ் ஃபார்மேட், லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பீடப் பண்ணிடலாம் உங்களுடைய சொல்யூஷன்ஸை. ஸோ 2015. ஸோ illustration number 3 is going to be solved here. I draw the format here. Okay, values மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். Rest will be the same, right? There is no any complication in this. Let me solve this illustration. Right. Revenue from operation for 15, 16, 4 lakhs and another year is 5 lakhs. So 4 lakhs and 5 lakhs. 4 lakhs and 5 lakhs. And next one is operating expenses 2 lakhs and 180. So here it is 2 lakhs and here it is 1 lakh 80. Right. And அடுத்தது income tax rate தான் கொடுத்துருக்குறாங்க. Sorry, இது வந்து operating expenses, other income இல்லை. I made a mistake, I correct you. So இப்போ 4 lakhs is total revenue, there is no other income. Okay, then operating expenses எவ்வளோ இருக்குது? 2 lakhs and 180 இருக்குது. ஸோ 2 lakhs here, அடுத்த வருஷத்துக்கு 180 குறையுது. Okay, then from the total revenue expenses is deducted to arrive the PBT, which is 2 lakhs, 3 lakhs 20,000 and tax rate is 20% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 2 lakhs 20% போட்டிங்கன்னா 40,000. அப்போ profit after tax is 1 lakh 60. 3 lakhs 20க்கு 20% போட்டால் 64,000 ரூபாய், 64,000. Okay, if you deduct the 64 from this, the value will be 2 lakhs 56,000. 2 lakhs 56,000. We got this value. I hope so you could now understand. So இந்த வேல்யூவை முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. So third illustrationக்கு 4 lakhs, 5 lakhs, operating expenses 2 lakhs and 180. So balance will be 2 lakhs and 320 and income tax being 20%. Sorry, இந்த இடத்துல income tax for the second year not 20, 50% ஆக இருக்கு. நான் 20 பார்த்துட்டேன். ஸோ அப்போ 50% எவ்வளோ வருது? 1 lakh 60. புக் வேல்யூ இஸ் 1 lakh 60. அப்போ 320லேருந்து டேக்ஸ் போயிடுச்சுன்னா 1 lakh 60 வந்திருக்கு. அப்சல்யூட் டேர்மில் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் போட போகிறேன். 5 lakhs becomes 4 lakhs becomes 5 lakhsனா 1 lakh plus. Then here is also the same 1 lakh. Here 2 lakhs becomes 180 na minus 20. 2 lakhs becomes 320 na plus 120. And 40 becomes 160 na 1 plus 120. Here no change at all. Profit after tax we don't have any change. Percentage change 1 lakh changes from the base 4 lakhs na 25% change ஆயிருக்கு. இதே மாதிரி 1 lakh and 20 ரெண்டு சேம் தானே இதில். ஸோ 25% ப்ளஸ் ஆயிருக்கு. 20,000 rupees டிக்ரீஸ் ஆயிருக்கு ஃப்ரம் த 2 lakhsன்னு சொன்னால் minus 10%. and 120 changes from the base 2 lakhsன்னு சொன்னால் 60% ப்ளஸ் ஆயிருக்கு. ஓகே, தென் டேக்ஸ் வந்து முன்னாடி 40 இருந்துச்சு, இப்போ 120 கிட்டத்தட்ட 300% சேஞ்ச் ஆயிருக்கு. எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 300% சேஞ்ச் ஆயிருக்கு. Finally, of course, we don't have any changes. So we have completed the 3 illustrations now.